அனைவருக்கும் வணக்கம். 2026 நோக்கி நம்ம ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வச்சிட்ருக்கோம். அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 எக்ஸாமை நோக்கி. ஸோ அந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் டெஸ்ட் நம்பர் 15 முடிச்சிட்டோம். நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சிருப்பீங்க. ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ கொஷின் பேப்பர் பிரிண்ட் எடுக்கலாம். பிரிண்ட் எடுத்து வச்சு சொல்லக்கூடிய ஆன்சர் கீ நோட் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் நம்பர் 15 பொறுத்த வரைக்கும் நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 3 முக்கியமான லெசன்ஸும் அவுட் சோர்ஸ்லேருந்து ஒரு 3 முக்கியமான டாபிக்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ என்ன அப்படின்னா, மராத்தியர்கள், பாமணி விஜயநகர அரசுகள், பிற்கால சோழரும் பாண்டியரும். ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம கொடுத்த லெசன்ஸு, முக்கியமான ஒரு 3 லெசன்ஸு. அவுட் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பிரகதீஷ் பப்ளிகேஷனுடைய பாலிட்டி புத்தகத்திலிருந்து திட்டக்குழு, தேசிய வளர்ச்சி குழு, லோக் அதாலத், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா. ஸோ இந்த தலைப்பில் இருந்து நம்ம டெஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தோம். டோட்டலாக ரெண்டும் கவர் பண்ணி 110 கொஷின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இதுல இருந்தெல்லாம் கட்டாயம் கொஷின் கேட்பாங்க. இந்த லோக்பால், லோக் ஆயுக்தா இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க நிறைய டைம். திட்டக்குழு, தேசிய வளர்ச்சி குழு அதுலேருந்து. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா முக்கியமான டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான முக்கியமான அவுட் சோர்ஸ் புக்ஸ் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் எங்கேயுமே தேட தேவையில்லை. இதுதான் நம்மளுடைய வெப்சைட்டோட நேம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட்டோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். எந்த புக்ஸும் ஆர்டர் பண்ணாலுமே கொரியர் சார்ஜஸ் கிடையாது, ஃப்ரீ டெலிவரி. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பொறுத்துக்க. ஸோ இது ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அப்படின்றதுனால கொஷின்ஸ் ஒரு டைம் தான் நான் ரீட் பண்ணுவேன். ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஷின் பேப்பர் இருக்குது. நம்ம யூடியூப்பில் கொஷின் பேப்பர் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சு நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் 1 டைம் மட்டும் நான் ரீட் பண்ணுறேன். சங்கம வம்சம் பார்த்தீங்கன்னா ஹரிகரர் புக்கர். சாளுவ வம்சம் சாளுவ நரசிம்மர். துளுவ வம்சம் வீர நரசிம்மர். ஆரவீடு வம்சம் திருமலை தேவராயர். இதுக்கான ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 3, 4, 2, 1. இரண்டாவது கொஸ்டின், தக்காணம் முழுவதிலும் மராத்தியர்கள் பெற்ற வரி என்ன வரி அப்படின்னா சவுத்து சர்தேஸ்முகி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி சரி. மூணாவது கொஸ்டின் பொறுத்துக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேம் எல்லாம் கொடுத்துட்டு காலவரிசை கேட்பாங்க. அதனால வருஷங்கள் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். விஜயாலய சோழன் அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆட்சி காலம் 850 இருந்து 871 வரை. முதலாம் பராந்தகன் பார்த்தீங்கன்னா 907 இருந்து 955 வரை. அதாவது பொது ஆண்டுன்றது பொதுவாக நாங்கள் மேலே போர்த்துக கிட்ட கொடுத்துருக்கேன் பாருங்க, பொது ஆண்டு. முதலாம் ராஜராஜ சோழன் 985 இருந்து 1014 வரை. முதலாம் ராஜேந்திரன் 1014 இருந்து 1044 வரை. முதலாம் குலோத்துங்க சோழன் 1071 இருந்து 1122 வரை. இதுக்கான ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 3, 4, 5, 2, 1. கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். மொத்தமாக ஒரு 4 கூற்று இருக்கு. 4ல் 1 தவறா இருக்குன்றதை பார்க்கலாம். சங்கம வம்சத்தின் மிக சிறந்த ஆட்சியாளர் 2ஆம் தேவராயர். இஸ்லாமிய வீரர்களை தமது பணியில் சேர்த்து கொண்டவர் 1ஆம் தேவராயர். விஜயநகர கட்டிட தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு குதிரை. இது கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் 2ஆம் விருபோக்ஷராயர். ஸோ இதில் என்ன தவறாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி பாருங்கள், இதுதான் ஆன்சரு. இது 1ஆம் தேவராயர் கிடையாது, 2ஆம் தேவராயர். இஸ்லாமிய வீரர்களை தமது பணியில் சேர்த்து கொண்டவர் 2ஆம் தேவராயர். மீதி எல்லாமே சரியா இருக்கு. 5வது கொஷின், தஞ்சாவூர் நகரை கட்டமைத்து பொது ஆண்டு 850 பிற்கால சோழ அரசை நிறுவியவர் யார் அப்படின்னா விஜயாலயன். தஞ்சாவூர் நகரை கட்டமைத்து பொது ஆண்டு 850 பிற்கால சோழ அரசை நிறுவியவர் விஜயாலயன். 6வது கொஸ்டின், பொருந்தாதது எது? மொத்தமா 4 பாயிண்ட்ஸ் இருக்கு, 4 கூற்று இருக்கு. 1 பொருந்தாது இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். சிவாஜி பிறந்த ஆண்டு 1637.
சிவாஜியுடைய தாய் ஜீஜாபாய். சிவாஜியுடைய தந்தை ஷாஜி போன்ஸ்லே. சிவாஜி பிறந்த இடம் ஷிவ்னர், அதாவது ஷிவ்னர்னு சொல்லுவாங்க, அல்லது ஜின்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பொருந்தாது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, சிவாஜி பிறந்த ஆண்டு 1637 கிடையாது, 1627. ஸோ மீதி எல்லாமே வந்து சரியா இருக்கு. இந்த சிவாஜி பிறந்த ஆண்டு கொஸ்டினா கேட்டிருக்காங்க, இந்த சிவாஜி பிறந்த இடமும் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. 7வது கொஸ்டின், சரியானதை தேர்ந்தெடு. 3 கூற்று இருக்கு பாருங்க. சோழ அரசு ஆட்சி பகுதி சோநாடு அல்லது சோழ நாடு எனப்படுகிறது. சோழ அரசின் மைய பகுதி வந்து காவிரி ஆற்றின் கழிமுக பகுதி. சோழ மண்டலம் என்ற சொல் ஐரோப்பியர் நாவில் கோரமண்டல் என திரிபு அடைந்தது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 கூற்றுமே வந்து சரி. கூற்று 1, 2, 3 மூணுமே வந்து சரி. 8வது கொஸ்டின், தவறானதை தேர்ந்தெடுக்கவும். ஹரிஹரர் புக்கர் இருவர்களால் நிறுவப்பட்ட வெற்றியின் நகரம் தான் வந்து விஜயநகரம். ஹரிஹரர் புக்கரின் ஆன்மீக குரு வித்யாரண்யர், இது கொஸ்டினா கேட்டிருக்காங்க. விஜயநகரம் தோற்றுவிக்கப்பட்டதில் முக்கிய பங்கு வகித்தவர் வித்யாரண்யர், இதுவும் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவராக இருந்தவர் ஹரிஹரர். ஸோ தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி, சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா ஹரிஹரர் வந்து கிடையாது, வித்யாரண்யர் தான் அவர் தலைவராக வந்து இருந்திருப்பார். நெக்ஸ்ட் 9வது கொஸ்டின், கூற்று 1, முதலாம் ராஜேந்திரன் அரசராக பொறுப்பேற்ற பின் 1023 வட இந்தியாவின் மீது மிக தீவிரமான ஒரு படையெடுப்பை கோதாவரி ஆறு வரை வழிநடத்தி சென்றார். கூற்று 2, வட இந்தியாவில் கிடைத்த வெற்றியின் நினைவாக முதலாம் ராஜேந்திரனால் கட்டப்பட்டது ராஜ்ய ராஜேஸ்வரம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது கூற்று 1 வந்து சரி. அப்போ கூற்று 2 தவறு. கூற்று 2 என்ன தவறுனா ராஜ்ய ராஜேஸ்வரம் வந்து கிடையாது, கங்கை கொண்ட சோழபுரம். வட இந்தியாவில் கிடைத்த வெற்றி நினைவாக முதலாம் ராஜேந்திரனால் கட்டப்பட்டது வந்து கங்கை கொண்ட சோழபுரம். சிவாஜியின் ஆசிரியர் மற்றும் குரு நிறைய டைம் கேட்ட கொஸ்டின். ஆன்சர் வந்து தாதாஜி கொண்டதேவ். சிவாஜியின் ஆசிரியர் மற்றும் குரு யார் அப்படின்னா தாதாஜி கொண்டதேவ். இதே வந்து குரு அப்படின்னு சொல்லிட்டு ராம்தாஸ் வந்து வரும். ஸோ அது தனியாக வெறும் குரு அப்படின்னு கேட்டு ஆப்ஷனில் வந்து ராம்தாஸ் இருந்ததுன்னா அது நீங்கள் கொடுத்துக்கலாம். சிவாஜியுடைய ஆசிரியர் மற்றும் குரு அப்படின்னா தாதாஜி கொண்டதேவ், இல்லை ஆசிரியர் மட்டும் கேட்டாலும் தாதாஜி கொண்டதேவ். முதலாம் ராஜேந்திரன் சூடை கொண்ட பட்டங்கள் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாது எது? முடிக்கொண்ட சோழன், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், மதுரை கொண்டான். இதில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி, மதுரை கொண்டான். இந்த கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் இதெல்லாம் டிஎன்பிசியில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. மதுரை கொண்டான்லாம் டைரெக்டாகவே கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ மதுரை கொண்டான் யார் அப்படின்னா முதலாம் பராந்தகன் தான் மதுரை கொண்டான். மீதியெல்லாம் முதலாம் ராஜேந்திரனுடைய அந்த பட்டங்கள், முடிக்கொண்டான், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான். 12வது கொஸ்டின், மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா குமார கம்பண்ணா. மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் வந்து குமார கம்பண்ணா. 13வது கொஸ்டின், உத்திரமேரூர் கல்வெட்டில் உறுப்பினர் தேர்வு பற்றி சரியானதை தேர்ந்தெடு. மொத்தமாக 3 கூற்று இருக்கு, பார்க்கலாம். கிராமம் 30 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. ஒவ்வொரு பிரிவுக்கும் ஓர் உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும். தேர்வானவர்கள் அனைவரும் சேர்ந்து வெவ்வேறு குழுக்களை உருவாக்குவார்கள். பொதுப்பணி குழு, குளங்களுக்கான குழு, தோட்டங்களுக்கான குழு, பஞ்ச நிவாரண குழு, தங்கம் தொடர்பான குழு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3மே சரி. கூற்று 1, 2, 3. இந்த உத்திரமேரூர் கல்வெட்டில் அந்த கிராமம் நிர்வாகம் பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கிராம நிர்வாகம் எப்படி செயல்படுது அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு 14வது கொஸ்டின், சிவாஜி கைப்பற்றிய கோட்டைகள் சரியானது எது? இதெல்லாம் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதாவது சிவாஜி கைப்பற்றிய முதல் கோட்டை எதுன்னு கேட்கலாம், அல்லது கோட்டைகளெல்லாம் கொடுத்துட்டு கால வரிசை வந்து கேட்கலாம். பாருங்க, கோண்டுவானா கோட்டை 1645, தோர்னா கோட்டை 1646, ராய்கர் கோட்டை அது வந்து வருஷம் புக்கில் கொடுக்கல. ஸோ என்னன்றது நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். புரந்தர் கோட்டையும் வருஷம் கொடுக்கல, எப்போ கைப்பற்றினாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் அவர்
பற்றின கோட்டைகள். இதுக்கான ஆன்சர் வந்து 4மே சரி. இது எல்லாமே சிவாஜி கைப்பற்றிய கோட்டைகள் தான். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 15வது கொஸ்டின். கூற்று 1. சோழர் காலத்தில் நில வருவாய் நிர்வாகத்திற்கு என தனியாக ஒரு துறை புறவுவரி திணைக்களம் என்ற பெயரில் இயங்கியது. டிஎன்பிசியில் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இது புறவுவரி திணைக்களம். கூற்று 2. நிலக்குடை அளிக்கப்பட்ட கோயில்கள் தேவதானம் என்று அழைக்கப்பட்டனர். இதுவும் எக்ஸாம்பிள் வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. தேவதானம், பிரம்மதேயம், பள்ளி சந்தம் இதெல்லாம் வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து சரி. 16வது கொஸ்டின். விஜயநகர பேரரசு மதுரையை கைப்பற்றுவதை தெளிவாக கூறும் நூல் எது அப்படின்னா மதுரா விஜயம். விஜயநகர பேரரசு மதுரையை கைப்பற்றுவதை தெளிவாக கூறும் நூல் வந்து மதுரா விஜயம். இந்த மதுரா விஜயம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா, நூலை எழுதியவர் யாருன்னா கங்காதேவி. சமஸ்கிருத மொழியில் வந்து எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 17வது கொஸ்டின். சோழர்கள் காலத்தில் விதிக்கப்பட்ட வரிகள் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாது எது? பாருங்க. இறை, காணிக்கடன், இறை கட்டின காணிக்கடன், கடமை, குடிமை வரி, புறவு வரி திணைக்களம். ஸோ இதில் வந்து பொருந்தாது வந்து ஆப்ஷன் டி. இந்த புறவு வரி திணைக்களம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு துறை, அதாவது நில வருவாய் நிர்வாகத்திற்கான ஒரு துறை தான் புறவு வரி திணைக்களம். மீதி எல்லாமே சோழர்கள் காலத்தில் விதிக்கப்பட்ட வரிகள். பாருங்க, இறை இதெல்லாம் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இறை, காணிக்கடன், இறை கட்டின காணிக்கடன், கடமை, குடிமை வரி. ஸோ நெக்ஸ்ட் 18வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாது எது? மொத்தமாக ஒரு 4 கூற்று இருக்கு. அதில் 1 பொருந்தாது இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். வரியாக வசூலிக்கப்பட்ட நெல் களம் என்ற அலகின் அடிப்படையில் வசூலிக்கப்பட்டது. ஒரு களம் என்பது 28 கிலோ ஆகும். இது கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஒரு களம் என்பது எத்தனை கிலோ அப்படின்னு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சிங்கிள் லைன் கொஸ்டின். ஸோ 28 கிலோ. முதலாம் ராஜேந்திரன் வரி வசூல் முறையை முறைப்படுத்தினார். ஒரு வேலி நிலத்திற்கு 150 களம் வரியாக வசூலிக்கப்பட்டது. இப்போ ஒரு வேலி நிலம் அப்படின்னா 6.5 ஏக்கர் தான் ஒரு வேலி நிலம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வேலி நிலம்னா எவ்வளோ, ஒரு களம்னா எவ்வளோ, ஒரு களம்னா எவ்வளோ. வேலியின் அளவு என்பது மண்வளம், போகங்கள் ஆகியவற்றை பொறுத்து மாறுபடுகிறது. இந்த வேலியோடைய அளவை பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த களம் வந்து வசூல் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன பொருந்தாது இருக்கணும். ஒரு வேலி நிலத்திற்கு 150 களம் வந்து கிடையாது, 100 களம் வரியாக வசூலிக்கப்பட்டது. இந்த இடத்துல 100ன்றது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 19வது கொஸ்டின். 1659 விஜயபூர் சுல்தான் 2ஆம் அடில்ஷா சிவாஜியை கைது செய்ய அனுப்பிய தளபதி யார் அப்படின்னா அப்சல் கான். 1659 விஜயபூர் சுல்தான் யார் அப்படின்னா 2ஆம் அடில்ஷா தான் விஜயபூர் சுல்தான். இவர் வந்து சிவாஜியை கைது செய்ய அனுப்பிய தளபதி தான் அப்சல் கான். 20வது கொஸ்டின். ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மாதிரி சொன்னேன். மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர். மதுரா விஜயம் என்பது ஒரு சமஸ்கிருத நூல். அதை எழுதியவர் பார்த்தீங்கன்னா கங்காதேவி தான் எழுதுனது. நெக்ஸ்ட் 21வது கொஸ்டின். கங்கை கொண்ட சோழபுரம் பற்றி சரியானது. மொத்தமாக 3 கூற்று இருக்கு. ஸோ என்ன சரியா இருக்குன்றதை பார்க்கலாம். முதலாம் ராஜேந்திரன் வட இந்தியாவில் வெற்றி நினைவாக தஞ்சாவூர் பெரிய கோவில் போன்றே கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினார். முதலாம் ராஜேந்திரன் சோழன் கங்கம் என்ற புதிய பாசன ஏரியும் தலைநகர் அருகே உருவாக்கினார். ஸோ இந்த சோழன் கங்கம் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு புதிய பாசன ஏரி முதலாம் ராஜேந்திரன் வந்து உருவாக்கின தலைநகர் அருகே. கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் கருவறையின் வெளிசுவர் மாடங்களில் இடம்பெற்றுள்ள அர்த்தநாரீஸ்வரர், துர்கா, விஷ்ணு, சூரியன், சண்டேச அனுகிரக மூர்த்தி ஆகிய கடவுளின் சிலைகள் சிறப்பு மிக்கவை. ஸோ இதெல்லாம் எங்கே இருக்கு? கங்கை கொண்ட சோழபுர கோயிலுடைய கருவறையுடைய வெளிப்புற சுவரில் வந்து இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2 மற்றும் 3 வந்து சரியானது. 3மே வந்து சரியானது. 22வது கொஸ்டின் பொருந்தாது எது? பாருங்க. சிவாஜி சத்ரபதி பட்டம் சூட்டி கொண்டது எப்பன்னா 1674 ஜூன் 6 ராய்கர் கோட்டையில்
சிவாஜி சத்ரபதி பட்டம் சூட்டி கொண்டது. ஸோ எந்த கோட்டையில் அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. சத்ரபதி அப்படின்றது ஒரு பாரசீக மொழி. சத்ர என்பதன் பொருள் குடை, பதி என்பதன் பொருள் வந்து தலைவன் அல்லது பிரபு. ஸோ பொருந்தாது எது அப்படின்னா ஆப்ஷன் பி. சத்ரபதி அப்படின்றது சமஸ்கிருத மொழி. சத்ரபதி என்பது என்னது? சமஸ்கிருத மொழி. நெக்ஸ்ட் 23வது கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக்க. மதுரை கொண்டான், இதெல்லாம் உறுதியா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க பாருங்க. மதுரை கொண்டான், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் அல்லது இந்த சுங்கந்தவித்த சோழன், இந்த இதுலலாம் மதுரை கொண்டான் யாருன்னா முதலாம் பராந்தகன் தான் மதுரை கொண்டான். கங்கை கொண்டான் முதலாம் ராஜேந்திரன். கடாரம் கொண்டான் முதலாம் ராஜேந்திரன். சுங்கம் தவிர்த்த சோழன் முதலாம் குலோத்துங்க சோழன். மும்முடி சோழன், ஜெயம் கொண்டான், சிவபாத சேகரன், அருண்மொழி, ராஜகேசரி, இதெல்லாம் முதலாம் ராஜராஜ சோழன். இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம டைரெக்டாகவே கொடுத்துருக்கோம். 1 2 3 4 5 அப்படி டைரெக்டாகவே கொடுத்துட்டோம். 24வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். மொத்தமாக ஒரு 4 கூட்டு இருக்கு பாருங்க. கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். ஸோ 4 கூட்டு இருக்கு பாருங்க. ஹரிகரர் புக்கர் துக்ளக் அரசிடம் பணிபுரிந்து வந்தனர். சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவராக இருந்த வித்யாரண்யர் விஜயநகர பேரரசு தோற்றுவித்ததில் முக்கிய பங்காற்றினார். அதனால் சில காலம் வித்யாநகர் என அழைக்கப்பட்டது. முதலாம் புக்கருடைய மகன் குமார கம்பண்ணா மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததுடன் நாயக்க அரசை நிறுவுவதிலும் வெற்றி பெற்றார். ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தவர் 2ஆம் தேவராயர். ஸோ இதில் தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தவர் யார் அப்படின்னா முதலாம் தேவராயர். முதலாம் தேவராயர். மீதி எல்லாமே சரியா இருக்கு. 25வது கொஸ்டின், சிவாஜியின் முடிசூட்டு விழா எங்கு நடைபெற்றது? கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ரெய்கார் கோட்டை, ரெய்கார் கோட்டைன்னு கொடுப்பாங்க அல்லது ராய்கர்னு கொடுப்பாங்க. 26வது கொஸ்டின் பொறுத்துக. வராகன், வராகன் அப்படின்றது ஒரு தங்க நாணயம். அமுக்த மால்யாதா இந்த நூலை எழுதியவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர். நிறைய டைம் கேட்ட கொஸ்டின். அமுக்த மால்யாதா வந்து கிருஷ்ணதேவராயர் எழுதிய ஒரு நூல். கவுடா, கவுடா பார்த்தீங்கன்னா கிராம தலைவர். பாண்டுரங்க மகாமத்தியம் இந்த நூலை எழுதியவர் தெனாலிராமன். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3 4 1 2. நெக்ஸ்ட் 27வது கொஸ்டின், பின்வரும் சொற்றொடர்களில் எது எவை சரியானவை? மொத்தம் ஒரு 3 கூற்று இருக்கு பாருங்க. உத்திரமேரூர் கல்வெட்டு முதலாம் பராந்தகன். திருவாலங்காடு செப்பேடுகள் இது வந்து முதலாம் ராஜராஜ சோழன், அதாவது அவங்கவுங்க காலகட்டம். கரந்தை செப்பேடு முதலாம் ராஜேந்திர சோழன். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று 1 2 3 மூணுமே வந்து சரி. இப்போ உத்திரமேரூர் கல்வெட்டெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க யாருடைய காலத்தை சேர்ந்தது அப்படின்னா முதலாம் பராந்தகன் காலம். ஸோ திருவாலங்காடு செப்பேடுகள் முதலாம் ராஜராஜ சோழன். கரந்தை செப்பேடு முதலாம் ராஜேந்திர சோழன். நெக்ஸ்ட் 28வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? சிவாஜியின் தந்தையை சிறையில் அடைத்தவர் பீஜப்பூர் சுல்தான். 1649 வந்து விடுதலை பண்ணிடுறாங்க. சிவாஜியின் பாதுகாவலர் யார் அப்படின்னா தாதாஜி கொண்டதேவ் மறைந்த ஆண்டு 1647 1649 2 வருஷம் ஏன் கொடுத்துருக்குன்னா 7th ஒன்று இருக்குது 9th ஒன்று இருக்குது. சிவாஜியின் குரு வந்து ராம்தாஸ். 1659 சிவாஜி கைது செய்ய அவுரங்கசீப் அனுப்பிய தக்கான் ஆளுநர் வந்து செயிஸ்ட கான். ஸோ இதில் எது தவறாக இருக்குன்னா ஆப்ஷன் டி வந்து தவறாக இருக்குது. என்ன தவறுனா 1659 வந்து கிடையாது, 1660 வருஷம் மட்டும் தவறாக கொடுத்துருக்கோம். இது எல்லாமே சரி. 1659 வந்து விஜயபூர் சுல்தான் 2ஆம் அடில் ஷா வந்து அப்சல் கானை வந்து அமைச்சிருப்பாங்க சிவாஜியை கைது செய்ய. 60 வந்து அவுரங்கசீப் வந்து செயிஸ்ட கானை வந்து அமைச்சிருப்பார். நெக்ஸ்ட் 29வது கொஸ்டின், கூற்று 1, பாண்டியர்களின் தொடக்க கால கல்வெட்டுகளில் மதுரை கூடல் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கூற்று 2, பாண்டிய நாட்டை சேர்ந்த புலிமான் கொம்பை என்ற கிராமத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டில் மடிரை என்ற சொல் குறிப்பிடப்பட்டுள்ளது.
ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து தவறு. ஸோ என்ன தவறு அப்படின்னா கூற்று 1, கூற்று 1ல் கூடல் வந்து கிடையாது, மடிரை. கூற்று 2ல் வந்து மடிரைக்கு பதில் கூடல் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம். இப்போ பாண்டியர்களின் தொடக்க கால கல்வெட்டுக்களில் மதுரை வந்து மடிரை அல்லது மதிரை, அது 2 இருக்குது சரிங்களா. இது டிஎன்பிசிலாம் கொஸ்டின் கேட்டிருக்க. மதுரை என குறிப்பிடப்பட்டுள்ளது. பாண்டிய நாட்டை சேர்ந்த புலிமான் கொம்பை என்ற கிராமத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டில் கூடல் என்ற சொல் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ நெக்ஸ்ட் 30வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். ஸோ பாருங்க, கிருஷ்ணதேவராயர் கோல்கொண்டா சுல்தானை தோற்கடிக்க உதவியது வந்து போர்ச்சுகீசிய பீரங்கி படை. கிருஷ்ணதேவராயர் அரேபியா, ஈரான் நாடுகளிலிருந்து குதிரைகள் இறக்குமதி செய்தார். கிருஷ்ணதேவராயர் போர்த்துகீசியர்கள் அரேபியர்களுடன் நட்புறவுடன் இருந்தார். கிருஷ்ணதேவராயரின் தலைநகரம் குல்பர்கா. ஸோ இதில் எது தவறாக இருக்குன்னா ஆப்ஷன் டி, கிருஷ்ணதேவராயரின் தலைநகரம் வந்து குல்பர்கா வந்து கிடையாது, ஹம்பின்னு வந்து எழுதிக்கோங்க. மீதி எல்லாமே வந்து சரியாக இருக்குது. 31வது கொஸ்டின், களப்பிரர்களிடமிருந்து பாண்டியர் பகுதியை டேஸ் மீட்டதாக செப்பேடுகள் மூலம் அறிய முடிகிறது. யார் அப்படின்னா கடுங்கோன். களப்பிரர்களிடமிருந்து பாண்டியர் பகுதியை கடுங்கோன் மீட்டதாக செப்பேடுகள் மூலம் அறிய முடிகிறது. நெக்ஸ்ட் 32வது கொஸ்டின், கூற்று 1, சமணர்களை கழுவேற்றிய கூன் பாண்டியனே ஹரிகேசரி மாரவர்மன் என்று அடையாளம் காணப்படுகிறார். கூற்று 2, சைவ துறவியான திருஞான சம்பந்தர் கூன் பாண்டியன் என்பவரை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றினார். கூன் பாண்டியன் அவருடைய பெயர் தான் ஹரிகேசரி மாரவர்மன். ஸோ கூன் பாண்டியன்னு கொடுத்தாலும் சரி, ஹரிகேசரி மாரவர்மன் கொடுத்தாலும் சரி, 2 பேருமே ஒருத்தர் தான். புகழ்பெற்ற வேள்விக்குடி நிலக்கொடை அளித்தவர் 1ஆம் வரகுணன், அதாவது ஜெதில பிராந்தக நெடுஞ்செழியன், 2 பேரும் ஒருத்தர் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று 1, 2, 3 மூணுமே வந்து சரி. மூணுமே முக்கியமான கொஸ்டின்ஸ் பாருங்க. சமணர்களை கழுவேற்றிய கூன் பாண்டியனை ஹரிகேசரி மாரவர்மன் என்று அடையாளம் காணப்படுகிறார். சைவ துறவியான திருஞான சம்பந்தர் தான் வந்து கூன் பாண்டியன் என்பவர் வந்து சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு வந்து மாற்றிருக்காரு. இது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதே புகழ்பெற்ற வேள்விக்குடி நிலக்கொடை அளித்தவரும் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. 1ஆம் வரகுணன் அல்லது ஜெதில பிராந்தக நெடுஞ்செழியன், 2 பேருமே ஒருத்தர் தான். நெக்ஸ்ட் 33வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? பாருங்க, சிவாஜி கைப்பற்றிய ஜாவலி பகுதியில் இருந்து 2 மைல் தொலைவில் பிரதாப்கர் என்ற புதிய கோட்டையை கட்டினார். சிவாஜியை வீழ்த்த அவுரங்கசீப்பால் அனுப்பப்பட்ட ராஜபுத்திர தளபதி ராஜா ஜெய்சிங். சிவாஜி தமது வாழ்நாளின் இறுதி ஆண்டுகளை ஷாகுவுடன் செலவிட்டார். குற்றவியல் வழக்குகள் சாஸ்திரங்கள் இந்து சட்ட நூல்கள் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டன. அது குற்றவியல் வழக்குகள் வந்து சாஸ்திரங்கள் இந்து சட்ட நூல்கள் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டன. ஸோ இதுக்கான தவறான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, சிவாஜி தமது வாழ்நாளின் இறுதி ஆண்டுகளை வந்து ஷாகு வந்து கிடையாது, சாம்பாஜியுடன் செலவிட்டார். 34வது கொஸ்டின், திருப்புறம்பயம் போரில் அபராஜித பல்லவனால் தோற்கடிக்கப்பட்டவர். ஸோ யார் அப்படின்னா 2ஆம் வரகுணன். திருப்புறம்பயம் போரில் அபராஜித பல்லவனால் தோற்கடிக்கப்பட்டவர் 2ஆம் வரகுணன். 35வது கொஸ்டின், பொருந்தாதது எது? ஜாம்பவதி கல்யாணம் கங்காதேவி, அஷ்டதிக்கஜங்கள் கிருஷ்ணதேவராயர், விஜயநகர பேரரசின் முத்திரை வராகம் அல்லது பன்றி, 2மே ஒண்ணுதான். ஒரியர்களை சில போர்களில் தோற்கடித்தவர் 2ஆம் தேவராயர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஜாம்பவதி கல்யாணம் கங்காதேவி வந்து கிடையாது, கிருஷ்ணதேவராயர். ஜாம்பவதி கல்யாணம் அப்படின்ற நூலை எழுதியவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர். கங்காதேவி எழுதியது பார்த்தீங்கன்னா மதுரா விஜயம். நெக்ஸ்ட் 36, இது எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. காயல் துறைமுகம் முழுவதும் அரேபிய சீன கப்பல்களால் நிறைந்திருந்ததாகவும் காயல் நகரில் வணிக நடவடிக்கைகள் முழு வீச்சில் நடைபெறுவதாகவும் டேஸ் கூறுகிறார். யார் அப்படின்னா மார்க்கோ போலோ. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து மார்க்கோ போலோ. நெக்ஸ்ட் 37வது கொஸ்டின் பொறுத்துக. அஷ்டபிரதானின் பொறுப்புகள் பாருங்க. பந்த் பிரதான் அல்லது பேஷ்வா அப்படின்னா பிரதம அமைச்சர்.
அமத்தியா அல்லது மசிம்தார், எல்லாம் ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க. இது தனித்தனியாக கொடுத்தாலும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க. அமத்தியா அல்லது மசிம்தார் பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர். வாக்குய் நாவிஸ் பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் வாக்குய் நாவிஸ். சுமந்த் அல்லது துபீர் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் சுமந்த் அல்லது துபீர். சுர்நாவிஸ் அல்லது சச்சிவ் பார்த்தீங்கன்னா செயலர். சுர்நாவிஸ் அல்லது சச்சிவ்னா செயலர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2 3 5 4 1. 38வது கொஸ்டின் பொறுத்துக. உத்தர மந்திரி அப்படின்னா முதன்மை அமைச்சர். உத்தர மந்திரினா என்னது? முதன்மை அமைச்சர் உத்தர மந்திரினா. எழுத்து மண்டபம் அப்படின்னா அரசு தலைமை செயலகத்தை தான் எழுத்து மண்டபம்னு சொல்லுவாங்க. மாணிக்க வாசகர், குலச்சிறையார், மாறன் கரி. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாண்டிய அமைச்சர்கள் இவங்க எல்லாருமே. நாட்டார் அப்படின்னா வரிகளை விதிப்பது இவர்களின் வேலை. நாட்டாருடைய வேலை என்னது? வரிகளை விதிப்பது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 39 பொறுத்துக. சாலபோகம் அப்படின்னா கல்வி கற்பிக்கும் பிராமண குழுவுக்கு வழங்கப்பட்ட நிலம் தான் வந்து சாலபோகம். அதாவது கல்வி கற்பிக்கும் பிராமண குழுவுக்கு. தட்டார்காணி அப்படின்னா வேலை செய்பவருக்கு ஒதுக்கப்பட்ட நிலம். மர வேலை செய்பவருக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் தான் தட்டார்காணி. தச்சர் மானியம் அப்படின்னா இரும்பு உலோக வேலை செய்பவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் தான் வந்து தச்சர் மானியம். பட்ட விருத்தி அப்படின்னா பிராமணர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் தான் பட்ட விருத்தி. ஸோ இதுக்கான ஆன்சர் கீ வந்து ஆப்ஷன் ஏ. இதே பிரம்மதேயம் அப்படின்னா பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம் தான் பிரம்மதேயம். தேவதானம் வந்து கோயில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தான் தேவதானம். 40வது கொஸ்டின். தவறானதை தேர்ந்தெடுக்கவும். பாருங்க, 4 கூற்று இருக்கு. பாருங்க, நாயங்காரன் முறையை ஏற்படுத்தியவர் கிருஷ்ணதேவராயர். கை வினைஞர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் தனித்தனி கில்டுகள் இருந்ததாக நூனிஸ் குறிப்பிட்டுள்ளார். அஷ்டதிக் கஜங்களில் மகத்தானவர் அல்லாசனி பெத்தன்னா. குறிப்பிடத்தகுந்த ஆளுமை தெனாலி ராமகிருஷ்ணன் ஆவார். அதாவது அஷ்டதிக் கஜங்களில் மகத்தானவர் அல்லாசனி பெத்தன்னா, குறிப்பிடத்தக்க ஆளுமை தெனாலி ராமகிருஷ்ணன். கில்டுகள் எனப்படும் தொழில்சார் அமைப்புகள் கைவினை குடிசை தொழில்களை முறைப்படுத்தின. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தவறானது வந்து ஆப்ஷன் பி. கை வினைஞர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் தனித்தனி கில்டுகள் இருந்ததாக நூனிஸ் வந்து கிடையாது, அப்துல் ரசாக் குறிப்பிட்டுள்ளார். ஸோ இந்த இடத்துல அப்துல் ரசாக்ன்றது நோட் பண்ணிக்கோங்க. 41வது கொஸ்டின். பாண்டிய அரசவைகளில் படை தளபதிகளுக்கு வழங்கப்பட்ட பட்டங்களில் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? பாருங்க, பள்ளி வேலன், பராந்தகன் பள்ளி வேலன், மாறன் வேலன், தென்னவன் தமிழ் வேல். இதில் பொருந்தாது எதுனா ஆப்ஷன் சி. மாறன் வேலன் கிடையாது, மாறன் ஆதித்தன். இந்த இடத்துல மாறன் ஆதித்தன் எழுதிக்கோங்க. இது எல்லாமே சரியா இருக்கு. 42வது கொஸ்டின். சிவாஜியின் 8 அமைச்சர்கள் கொண்ட குழு எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா அஷ்டபிரதான். இதே அஷ்டதிக் கஜங்கள் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். அஷ்டபிரதான் வந்து சிவாஜி. ரெண்டுமே கொஸ்டினா கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. கிருஷ்ணசாமி கோவில், ஆசாரா ராமசாமி கோவில், விட்டாலசாமி கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னா இது மூணுமே வந்து கிருஷ்ணதேவராயர். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாது எது? பாண்டிய மண்டலம் என்பது பல வளநாடுகளை கொண்டது. ஒரு வளநாடு பல நாடுகளாகவும் கூற்றங்களாகவும் பிரிக்கப்பட்டது. பார்த்துக்கோங்க, பாண்டிய மண்டலம் என்பது வளநாடு, அப்புறம் நாடு, அப்புறம் கூற்றம், அதுக்கப்புறம் கிராமம் வந்து ஒரு நாடு. கூற்றம் ஆகியன மங்கலம், நகரம், ஊர், குடி ஆகிய குடியிருப்புகளை கொண்டவையாக இருந்தன. மதுரை நகரம் மடக்குளக்கில் மதுரை என்று கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியானவை. 45வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாது எது? ஷாகு என்றால் நேர்மையானவர் என்று பொருள். ஷாகு என்று பெயர் சூட்டியவர் அவுரங்கசீப். ஷாகு மகாராஜா 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். ஷாகு சிவாஜியின் மகன் ஆவார். ஸோ
இதில் வந்து பொருந்தாது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஷாகு பார்த்தீங்கன்னா சிவாஜியுடைய மகன் வந்து கிடையாது, சாம்பாஜியுடைய மகன் தான் ஷாகு. ஸோ சிவாஜியுடைய மகன் சாம்பாஜி, சாம்பாஜியுடைய மகன் தான் ஷாகு. அப்போ வந்து சிவாஜியுடைய பேரன் தான் ஷாகு. நெக்ஸ்ட்டு 46வது கொஸ்டின். எந்த அரசருக்கு புகழை சேர்க்கும் வண்ணம் கோவில் கோபுரங்கள் ராய கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது? எக்ஸாம்பிள் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிருஷ்ணதேவராயர். எந்த அரசருக்கு புகழை சேர்க்கும் வண்ணம் கோயில் கோபுரங்கள் வந்து ராய கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது? கிருஷ்ணதேவராயர். 47வது கொஸ்டின். தலைக்கோட்டை போர் பற்றிய தவறானதை தேர்ந்தெடுக்குவோம். பாருங்க, 4 கூற்று இருக்கு. பாமனியின் 5 அரசுகள் மற்றும் விஜயநகர பேரரசுக்கு இடையே நடைபெற்றது இந்த தலைக்கோட்டை போர். 1565 ஜனவரி 23 நடைபெற்ற தலைக்கோட்டை போரில் விஜயநகர பேரரசு தோல்வியடைந்தது. இந்த போர் ராட்சச தங்கடி போர் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த தலைக்கோட்டை போர் வந்து ராட்சச தங்கடி போர் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த போரில் விஜயநகர பேரரசுக்கு தலைமையேற்றவர் அச்சுதராயர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இந்த போரில் விஜயநகர பேரரசுக்கு தலைமையேற்றவர் வந்து அச்சுதராயர் வந்து கிடையாது, ராமராயர் தான் தலைமையேற்றார். ஸோ மீதி எல்லாமே சரியா இருக்கு. 48வது கொஸ்டின் பொறுத்துக. சரி நௌபத். சரி நௌபத் அப்படின்னா முக்கிய வருவாய் அலுவலரை தான் சரி நௌபத்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் நியாயதீஸ். நியாயதீஸ் வந்து தலைமை நீதிபதி. பண்டிட் ராவ். நியாயதீஸ்னா அதுலேயே இருக்கு பாருங்க, நியாயதீஸ்னா நியாயம், நியாயம் சொல்லுவாங்க, அதாவது தீர்ப்பு சொல்லுவாங்க, அதுதான் தலைமை நீதிபதி. பண்டிட் ராவ். பண்டிட் ராவ் பார்த்தீங்கன்னா தலைமை அமைச்சர். பட்டேல். பட்டேல் ஏன்னா கிராம தலைவர் அல்லது கிரிமினல் வழக்குகளை விசாரிப்பவர் தான் பட்டேல். காம விஸ்தார் யார் அப்படின்னா ஒரு சின்ன மாற்றம், காம விஸ்தார் தான் முக்கிய வருவாய் அலுவலர். அப்போ சரி நௌபத் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர். ஸோ மாற்றி சொல்லிட்டேன். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சரி நௌபத்னா வெளியுறவுத்துறை அமைச்சர், இப்போ காம விஸ்தார்னா முக்கிய வருவாய் அலுவலர். மீதி எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டேன். இப்போ நியாயதீஸ்னா இது தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ்னா தலைமை அமைச்சர், பட்டேல்னா கிராம தலைவர் அல்லது கிரிமினல் வழக்கு. 49 பொறுத்துக. பாம்னி அரசு. வகில் உஸ் சுல்தானா. வகில் உஸ் சுல்தானா பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சர் அல்லது அரசருக்கு அடுத்த நிலை. வசீர் குல். வசீர் பொறுத்துக பாமனி அரசு. இப்போ வகில் உஸ் சுல்தானா. வகில் உஸ் சுல்தானா அப்படின்னா பிரதம அமைச்சர் அல்லது அரசருக்கு அடுத்த நிலை. வசீர் குல். வசீர் குல் பார்த்தீங்கன்னா மற்ற அமைச்சர்களின் பணிகளை மேற்பார்வையிடுபவர் தான் வசீர் குல். அமீர் ஜிம்லா பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர். அமீர் ஜிம்லா வந்து நிதியமைச்சர். வசீர் அஸ்ரப் பார்த்தீங்கன்னா வெளியுறவு அமைச்சர். வசீர் அஸ்ரப் வந்து வெளியுறவு அமைச்சர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 4, 3, 2, 1. முதல் பேஸ்வாவாக பதவியேற்றவர் யாருன்னா பாலாஜி விஸ்வநாத். எப்போனா 1713. 1713 1720 வரை. 51வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். மொத்தம் 4 கூற்று இருக்கு பாருங்க. ஆரவிடு வம்சத்தின் தலைநகரம் பெனுகொண்டா. விஜயநகர பேரரசின் நிர்வாகம் பார்த்தீங்கன்னா மண்டலம், நாடுகள், ஸ்தலம், கிராமம் அப்படின்ற பிரிவில் வந்து இருக்கு. போர்த்துகீசிய கட்டுமான கலைஞர்கள் உதவியுடன் மிகப்பெரிய ஏரி கட்டப்பட்டதாக பாரசீக பயணி அப்துல் ரசாக் குறிப்பிட்டுள்ளார். ஹரிகரன் முடிசூட்டு விழா நடைபெற்ற ஆண்டு 1336. இதில் தவறானது எதுனா ஆப்ஷன் டி. ஹரிகரன் முடிசூட்டு விழா நடைபெற்றது 1346. 36 கிடையாது, 46. மீதி எல்லாமே சரியா இருக்கு. 52 பாருங்க. சிவாஜி ராய்கர் கோட்டையில் சத்ரபதி என்ற பட்டத்துடன் முடிசூட்டி கொண்ட ஆண்டு. நிறைய டைம் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 1764 ஜூன் 6. ஸோ அது எங்கே அப்படின்னா ராய்கர் கோட்டையில் சத்ரபதி என்ற பட்டத்துடன் முடிசூட்டி கொண்டது 1674 ஜூன் 6. 53வது கொஸ்டின் போகிறதுக்கு பாம்னி அரசு. இப்போ நசீர் அப்படின்னா உதவி நிதித்துறை அமைச்சர் தான் நசீர். பேஷ்வா பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்பட்டவர் தான் பேஷ்வா. கொத்வால்னா காவல்துறை தலைவர். இந்த கொத்வால்ன்றது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சதரி ஜகான் அப்படின்னா தலைமை நீதிபதி, சமய அறநிலையத்துறை அமைச்சர். அதுதான் சதரி ஜகான். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி.
நெக்ஸ்ட் 54வது கொஸ்டின் போகிறதுக்கு மராத்திய குடும்பங்கள் இதெல்லாம் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இப்போ கெய்க்வாட் அவங்க குடும்பம் எங்கே இருக்குன்னா பரோடா, பான்ஸ்லே, நாக்பூர், ஹோல்கர், இந்தூர், சிந்தி அல்லது சிந்தியா வந்து குவாலியர், பேஷ்வா வந்து புனே. டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே டைரெக்டாக கொடுத்துருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து 1 2 3 4 5 முக்கியமான கொஸ்டின். 55 போர்கள் மூலம் கிடைத்த பெரும் செல்வத்தை தென்னிந்திய கோயில்களுக்கு கொடையாக வழங்கியவர். எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க கிருஷ்ணதேவராயர். ஸோ தென்னிந்திய கோயில்களுக்கு இதே இப்படியே தான் கொஸ்டின், இதே கொஸ்டின் தான் டைரெக்டாக கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில். ஆனால் இப்போலாம் அந்த மாதிரி கேட்கறது இல்லை. 2022 அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்லாம் குரூப் 4 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. போர்கள் மூலம் கிடைத்த பெரும் செல்வத்தை தென்னிந்திய கோயில்களுக்கு கொடையாக வழங்கியவர் வந்து கிருஷ்ணதேவராயர். நெக்ஸ்ட் 56வது கொஸ்டின் புரந்தர் உடன்படிக்கை கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது. சிவாஜிக்கும் ராஜா ஜெய்சிங்கிற்கும் இடையே ஏற்படுத்தப்பட்டது புரந்தர் உடன்படிக்கை. சிவாஜி கோட்டைகள் வைத்து கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டது. பிஜப்பூர் கைப்பற்ற முகலாயருக்கு உதவ ஒப்புக்கொண்டார். சிவாஜி ஆக்ரா செல்ல ஒத்துக்கொண்டார். அவ்வாறு சென்றபோது அவமானப்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கிருந்த பல கோடையில் ஒளிந்து தப்பித்தார். ஸோ இதில் எது தவறாக இருக்குன்னா ஆப்ஷன் பி தான் வந்து தவறாக இருக்குது. சிவாஜி கோட்டைகள் வைத்துக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டது. அதாவது புரந்தர் உடன்படிக்கை வந்து சிவாஜிக்கும் ராஜா ஜெய்சிங்க்கு வந்து இடையே வந்து நடக்குது. அப்போ வந்து சிவாஜிக்கு வந்து அந்த உடன்படிக்கையில் கோட்டைகள் வைத்துக்கொள்ள அனுமதி வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிஜப்பூரை கைப்பற்றது முகலாயருக்கு உதவணும் அப்படின்னு வந்து அதில் வந்து அந்த உடன்படிக்கையில் வந்து இருக்குது. சிவாஜி வந்து ஆக்ரா செல்ல வந்து ஒத்துக்கிறார் அந்த உடன்படிக்கையில். அப்படி செல்லும்போது வந்து அவர் வந்து அவமானப்படுத்தி வந்து சிறையில் வந்து அடைச்சிடறாங்க. அங்கேருந்து பல கொலையில் ஒளிந்து வந்து தப்பிக்கிறாரு. 57வது கொஸ்டின் கூற்று 1 ஹாமுக்த மால்யா தான் தெலுங்கு இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்பாக கருதப்படுகிறது. இது பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் கோதை தேவியை பற்றியது. அதாவது கோதை தேவினா ஆண்டாள் பற்றியது. ஒரு முக்கியமான கொஸ்டின், நிறைய டைம் கேட்ட கொஸ்டின். கூட்டிக்கிட்ட ஆமுக்க மால்யாதா என்றால் தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் என பொருள். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கூற்று 1 2 ரெண்டுமே வந்து சரி. மராத்தியர்களின் குறுகிய கால பேரரசு டெல்லிக்கு அருகே உள்ள பானிபட்டில் முடிந்த ஆண்டு எப்போ அப்படின்னா 1761 ஜனவரி 14. மராத்தியர்களின் குறுகிய கால பேரரசு டெல்லிக்கு அருகே உள்ள பானிபட்டில் முடிந்த ஆண்டு வந்து 1761 ஜனவரி 14. அதாவது பானிபட் போர், 3வது பானிபட் போர். ஸோ முதல் பானிபட் போர், 2வது பானிபட் போர் இதெல்லாம் வந்து யார் யாருக்கிடையே நடைபெற்றது, எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 59வது கொஸ்டின் போகிறதுக்கு பாருங்க. நாயக் முறை இதை ஏற்படுத்தியவர் வந்து கிருஷ்ணதேவராயர். ராமராயருடைய சகோதரர் யாருன்னா திருமலை தேவராயர். கிருஷ்ணதேவராயர் வெற்றி தூண் எங்க நிறுவியிருக்காங்கன்னா சிமாச்சலம். வேதங்கள் குறித்த விளக்க உரை எழுதியவர் வந்து சயானா. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது 3 1 2 4. 60வது கொஸ்டின் போகிறதுக்கு ஷாஜி போன்ஸ்லே பார்த்தீங்கன்னா ஷாஜி போன்ஸ்லே யார் அப்படின்னா சிவாஜியின் தந்தை தான் ஷாஜி போன்ஸ்லே வந்து சிவாஜியுடைய தந்தை. சாம்பாஜி யாருன்னா சிவாஜியுடைய மகன் தான் சாம்பாஜி. ஷாகு யாருன்னா சிவாஜியின் பேரன். அப்போ ஷாகு சிவாஜியின் பேரன்னா சாம்பாஜியுடைய மகன். சீசாபாய் பார்த்தீங்கன்னா சிவாஜியுடைய தாய் தான் சீசாபாய். அப்சல் கான் யாருன்னா பிஜப்பூர் தளபதி தான் அப்சல் கான். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 61வது கொஸ்டின் போகிறதுக்கு விஜயநகர நிர்வாகம். இப்போ மகா பிரதானி அப்படின்னா யாரை சொல்கிறாங்கன்னா முதலமைச்சர் தான் மகா பிரதானி. தலவாய்னா தளபதி. வாசல் அப்படின்னா அரண்மனை பாதுகாவலர் தான் வாசல். ராயசம் அப்படின்னா செயலர் அல்லது கணக்கர். காரியகர்த்தா அப்படின்னா செயல் முகவர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 62வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தவறானது எது பாருங்க. பாஜ்ராவ், கெய்க்வாட், ஹோல்கார், சிந்தியா போன்ற மராத்திய குடும்பங்களுக்கு அதிகாரங்களை வழங்கினார். யாரு? பாஜிராவ். பேஷ்வாக்கள் ஆவணங்களை பராமரிப்பதில் கவனமுடன் செயல்பட்டனர். மராத்தியர்கள் 5000த்திற்கும் குறைவான குதிரை வீரர்களை கொண்டிருந்தனர். அஹ்மத் ஷா அப்தாலி டெல்லியை கைப்பற்றும் முன் 9 முறை படையெடுத்தார். தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அஹ்மத் ஷா அப்தாலி டெல்லியை கைப்பற்றும் முன் 8 முறை படையெடுத்தார். மீது எல்லாமே சரியா இருக்கு.
63வது கொஸ்டின். இராணுவ உதவிகள் செய்ததற்காக போர்த்துகீசியர்களுக்கு கிருஷ்ணதேவராயர் எந்த இடத்தில் கோட்டை கட்டிக்கொள்ள அனுமதி அளித்தார்? எந்த இடம் அப்படின்னா பத்கல். ஒரு முக்கியமான கொஸ்டின். பத்கல் அப்படின்ற இடத்துல கோட்டை கட்ட அனுமதி அளிக்கிறார். இப்போ கிருஷ்ணதேவராயருக்கு வந்து இராணுவ உதவி செஞ்சது யாருனாலும் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, போர்த்துகீசியர்கள். ஸோ அதனால கிருஷ்ணதேவராயர் வந்து பத்கல் அப்படின்ற இடத்துல வந்து கோட்டை கட்டிக்கொள்ள அனுமதி வந்து அளிக்கிறார். 64வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். நாயக் முறையை ஏற்படுத்தியவர் கிருஷ்ணதேவராயர். நாயக் என்பதன் பொருள் இராணுவ தலைவர், இராணுவ வீரர் என்பதாகும். நாயக் முறை கிருஷ்ணதேவராயர் அச்சுத தேவராயர் ஆட்சி காலத்தில் நிறுவன வடிவம் பெற்றது. விஜயநகர பேரரசு காலத்தில் ராம நவமி 7 நாட்கள் நடைபெற்றது. ஸோ இதில் எது தவறாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து தவறாக இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா 7 நாட்கள் கிடையாது, 9 நாட்கள். விஜயநகர பேரரசு காலத்தில் ராம நவமி வந்து 9 நாட்கள் வந்து நடைபெறும். 65வது கொஸ்டின் பொருந்தாது எது? கொத்வால் நீதி மற்றும் காவல்துறை, அதான் கொத்வால். மகர்கள் அப்படின்னா காவலர்கள், கிராமத்தில் காவலர்களாக இருக்கக்கூடியவங்க தான் மகர்கள். மத்திய நாணய தொழிற்சாலை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1760. மராத்தியர்களின் முக்கிய பலம் வந்து யானைப்படை. இதில் பொருந்தாது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, யானைப்படை அல்லது குதிரைப்படை. மராத்தியர்களின் முக்கிய பலம் வந்து குதிரைப்படை. 66வது கொஸ்டின். கிருஷ்ணதேவராயர் சிறப்பு பெயர்களில் தவறானது எது? பாருங்க. 66. ஆந்திர போஜா, அபினவ போஜா, ஆந்திர கவித பிதாமகா, ஆந்திர பிதாமகா. ஸோ பொருந்தாது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆந்திர கவித பிதாமகா. இது யாருடைய சிறப்பு பெயர்னா அல்லாசானி பெத்தன்னா, அவருடைய சிறப்பு பெயர் தான் ஆந்திர கவித பிதாமகா. மீதி 3மே பார்த்துக்கோங்க, கிருஷ்ணதேவராயருடைய சிறப்பு பெயர். 67வது கொஸ்டின். தவறானதை தேர்ந்தெடுக்கவும். நயங்காரா அமைப்பை தோற்றுவித்தவர் சிவாஜி. செஞ்சி, தஞ்சாவூர், மதுரை மிகப்பெரிய நயங்காராக்கள். தஞ்சாவூரில் நாயக்கர் ஆட்சி முடிவு வந்து 1763. தஞ்சாவூரில் மராத்தியர் ஆட்சி தொடக்கம் 1676. இதில் எது தவறாக இருக்குன்னா ஆப்ஷன் ஏ, நயங்காரா அமைப்பை தோற்றுவித்தவர் யாருன்னா சிவாஜி வந்து கிடையாது, கிருஷ்ணதேவராயர். மீதி எல்லாமே சரியாக இருக்குது. 68வது கொஸ்டின். இது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். தான் பெற்ற வெற்றிகளை கூறும் வகையில் நாணயங்களில் தன்னை 2ஆம் அலெக்சாண்டர் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா பாமன் ஷா. எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2022 நினைக்கிறேன், 22 24 குரூப் 4 எக்ஸாமில். தான் பெற்ற வெற்றிகளை கூறும் வகையில் நாணயங்களை தன்னை 2ஆம் அலெக்சாண்டர் என்று குறிப்பிட்டவர் வந்து பாமன் ஷா. பொருந்தாது 69வது கொஸ்டின் பாருங்க. கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில் இலக்கிய வளர்ச்சி உச்சமடைந்தது. கிருஷ்ணதேவராயர் ஆட்சி தெலுங்கு மொழி இலக்கியத்தின் செவ்வியல் காலகட்டமாகும். கர்நாடக வித்யாவிலாசா பட்டம் பெற்றவர் 2ஆம் ஹரிகரன். திராவிட பாணியை உருவாக்கியவர்கள் பாமனிய அரசர்கள். ஸோ பொருந்தாது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, திராவிட பாணியை உருவாக்கியவர்கள் பாமனிய அரசர்கள் கிடையாது, விஜயநகர அரசர்கள். திராவிட பாணியை உருவாக்கியவர்கள் வந்து விஜயநகர அரசர்கள் ப்ளஸ் விஜயநகர பாணின்னு சொல்லிட்டு ஒரு பாணியும் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 70வது கொஸ்டின். மராத்திய நாட்டில் மத எழுச்சி என்பது பிராமண சமயம் சார்ந்ததாக இல்லை. துறவிகள் பெரும்பாலும் பிராமண வகுப்பை சாராமல் சமூகத்தின் அடிநிலையை சேர்ந்தவர்களாக இருந்தனர். யார் கூற்று? இது யார் சொன்னது அப்படின்னா நீதிபதி ரானடே அவர்கள் சொன்னது தான். நெக்ஸ்ட் 71வது கொஸ்டின். மாலிக் கபூரின் தென்னிந்தியாவின் 2 படையெடுப்புகள் நடைபெற்ற ஆண்டு. ஸோ 2 படையெடுப்புகள், ஒன்று 1904, இன்னொன்று 1304, இன்னொன்று 1310. 72வது கொஸ்டின் பாருங்க. கொங்கணம், கண்டேரி, விஜயதுர்க் ஆகிய இடங்களில் கடல் படைத்தளம் கட்டியவர் யார்? யார் அப்படின்னா பாலாஜி விஸ்வநாத். கொங்கணம், கண்டேரி, விஜயதுர்க் ஆகிய இடங்களில் கடல் படைத்தளம் கட்டியவர் வந்து பாலாஜி விஸ்வநாத். 73வது கொஸ்டின். கூற்று 1. விஜயநகர அரசின் வம்சாவளி, அரசியல் மற்றும் சமூகம் பற்றிய தகவல்களை தெரிவிக்கும் இலக்கியங்கள் வந்து ராய வாசகமு. இது பார்த்தீங்கன்னா தெலுங்கு மொழி ஒரு இலக்கியம். கூற்று 2. கிருஷ்ணதேவராயன் கீழ் இருந்த நாயக்கர் முறை பற்றி கூறும் நூல் வந்து மனுசரிதம், சாளுவ வையூதயம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து தவறு. கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து தவறு. ஏன் தவறுனா கூற்று 1 தான் வந்து மனுசரிதம், சாளுவ வையூதயம். கூற்று 2 தான் வந்து ராய வாசகமோ. அது வந்து கூற்று 2க்கு மாற்றி கொடுத்துருக்கோம். 74வது கொஸ்டின்.
மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியால் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக சூளுரைத்தவர் யார் அப்படின்னா அப்சல் கான். ஸோ சிவாஜியை கைது பண்ண போகும்போது இது சொல்லியிருப்பார். மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியால் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக சூளுரைத்தவர் வந்து அப்சல் கான். 75வது கொஸ்டின் பொறுத்துக. வெளிநாட்டு பயணிகள். ஸோ இதெல்லாம் டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இபன் பதூதா பார்த்தீங்கன்னா மொராக்கோ நோட்டு பயணி. அப்துல் ரசாக் பார்த்தீங்கன்னா ஒரு பாரசீக பயணி. நூனிஸ் பார்த்தீங்கன்னா இத்தாலிய பயணி. டெமிங்கோ பைஸ் வந்து போர்த்துகல் பயணி. டெமிங்கோ பைஸ். நிக்டின் வந்து ரஷ்ய பயணி. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. முக்கியமான கொஸ்டின். நிறைய டைம் வந்து வெளிநாட்டு பயணிகள் ப்ளஸ் அவர்களுடைய நாடுகள் பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 76வது கொஸ்டின். தவறானதை தேர்ந்தெடுக்கவும். பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வாவாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1723. தாராபாயின் மாற்று அரசாங்கத்தின் தலைநகர் வந்து கோல்காப்பூர். உத்கீர் போர் நடைபெற்ற ஆண்டு 1760. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. இதில் தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வாவாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1723 கிடையாது, 1713. 1713 1720 வரைக்கும் அவர் இருந்திருப்பார். விஜயநகர பேரரசின் அரசு முத்திரை எது அப்படின்னா பன்றி அல்லது வராகன் அப்படின்னு சொல்லுவாங்க. பன்றி வராகன் பக்கத்தில் வராகன் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 78வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். மொத்தமாக 4 கூற்று இருக்குது. 4ல் 1 தவறாக இருக்குது. என்னன்றதை பார்க்கலாம். பாமன் ஷாவுக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்தவர் முதலாம் முகமது ஷா. 1363 வாராங்கல் மீது படையெடுத்து கோல்கொண்டாவை கைப்பற்றினார். முதலாம் முகமது ஷா 1368 வாராங்கல் அரசோடு போராட்டத்தின் மூலம் கோல்கொண்டா கோட்டை பச்சை கலந்த நீல வண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம் உட்பட பெரும் செல்வத்தை இழப்பீடாக பெற்றார் என்று பிர்தௌசி தமது நூலில் குறிப்பிட்டுள்ளார். பாமனி அரசுக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்தவர் 3ஆம் முகமது ஷா. தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. பாமனி அரசுக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்தவர் வந்து 3ஆம் முகமது ஷா கிடையாது, முதலாம் முகமது ஷான்றது நோட் பண்ணிக்கோங்க. 79வது கொஸ்டின் பொறுத்துக்க. குதிரைப்படை தான் வந்து சாரி நௌபத் தான் குதிரைப்படை. 9 வீரர்கள் கொண்ட சிறிய படை தான் வந்து நாயக். 25 குதிரைப்படை வீரர்களை கொண்டது பார்த்தீங்கன்னா ஹவில்தார். 10 ஜமால்தர்களின் தலைவர் யார் அப்படின்னா அது வந்து ஹஜாரி. உற்பத்தி வரி வந்து 30% இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பின்னர் 40% வந்து உயர்த்தியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மராத்திய பேரரசில். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 80வது கொஸ்டின். பாமனி அரசு வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா ஜாபர் கான், அலாவுதீன், ஹசன் பாமன் ஷா, ஹசன் கங்கு பாமனி. இது 3 பேருமே ஒருத்தர் தான். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஏ அல்லது பி அல்லது சி. 3 பேருமே ஒருத்தர் தான். 81வது கொஸ்டின். பொருந்தாது எது பாருங்க. நியாயதீஸ் மேல்முறையீட்டு தலைமை நீதிபதி. ஹாசிர் மஸ்லீம் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம். ஆங்கில அரசுக்கு ஆளுகின்ற வழிவகுத்த போர் 2ஆம் பானிபட் போர். நாதிர் இராணுவ தளபதி யாருன்னா அஹ்மத் ஷா அப்தாலி. நாதிர் ஷாவுடைய இராணுவ தளபதி தான் அஹ்மத் ஷா அப்தாலி. ஸோ இதில் பொருந்தாது எது அப்படின்னா ஆப்ஷன் சி. ஆங்கில அரசுக்கு ஆளுகின்ற வழிவகுத்த போர் வந்து 3ஆம் பானிபட் போர். 2ஆம் பானிபட் போர் இல்லை, 3ஆம் பானிபட் போர். கோல்கொண்டா கோட்டை பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். பாருங்க 82வது கொஸ்டின். கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் வந்து காகதிய அரசர் ராஜா கிருஷ்ணதேவ். ஹைதராபாத்தில் இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குன்றின் மீது 120 அடி உயரத்தில் உள்ளது. இது இந்த கோல்கொண்டா கோட்டை. ஒளி தொடர்பான அம்சங்களுக்கு பெயர் பெற்றது தான் இந்த கோல்கொண்டா கோட்டை. கோல்கொண்டா கோட்டையின் உயரமான இடம் வந்து பால ஈசார்னு சொல்கிறாங்க. கோல்கொண்டாவை ஜாகிர்னா நிலமாக பெற்ற சுல்தான் வந்து குலி குதுப் ஷா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 1 2 3 4 4மே வந்து சரி. 83வது கொஸ்டின். தவறானதை தேர்ந்தெடுக்கவும். முகலாய அரசர் முகமது ஷா ஆப்கான் கிளர்ச்சியாளர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார். 1739 நாதிர் ஷா முகலாயர் மீது படையெடுத்து கொய்னூர், வைரம், மைலாசனம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றார். மராத்திய நிர்வாகத்தின் மையம் நாக்பூர்.
மாகாண ஆளுநர்கள் வந்து சர் சுபாஸ்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மாகாண ஆளுநர்களை சர் சுபாஸ்தார்கள்னு சொல்லுவாங்க. இதுக்கான தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. மராத்திய நிர்வாகத்தின் மையம் வந்து நாக்பூர் வந்து கிடையாது, பூனா. பூனா அல்லது பூனே. 84வது கொஸ்டின். பாரசீக வேதியியல் வல்லுநர்கள் வழிகாட்டுதல் அடிப்படையில் வெடிமருந்தை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா முகமது கவான். பாரசீக வேதியியல் வல்லுநர்கள் வழிகாட்டுதல் அடிப்படையில் வெடிமருந்தை பயன்படுத்தியவர் வந்து முகமது கவான். முடிசூடிய பல தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் இவரை தவிர எவரிடமும் அது இளவரசர் தன்மையோடு அலங்கரித்தது இல்லை. இதை வந்து சொன்னவர் யார் அப்படின்னா பிஷப் ஈப்பர். ஸோ யாரை பற்றி சொல்லியிருப்பார்னா இரண்டாம் சரபோஜியை பற்றி சொன்ன வார்த்தை தான் இது, பிஷப் ஈப்பர் சொன்னது. 86வது கொஸ்டின் பொருந்தாது இது. இராணுவ நடவடிக்கைக்காகவும் நிர்வாக சீர்திருத்தங்களுக்கும் புகழ் பெற்றவர் முகமது கவான். விஜயநகருக்கு எதிராக அகமது நகர் போரில் முகமது கவான் வெடிமருந்தை பயன்படுத்தினார். முகமது கவானுக்கு மரண தண்டனை விதித்தவர் மூன்றாம் முகமது. பின் ஆட்சிக்கு வந்தவர் முகமது அல்லது சிகாபுதீன் முகமது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பொருந்தாது வந்து ஆப்ஷன் பி. விஜயநகருக்கு எதிராக பெல்காம் போரில், அகமது நகர் போர் கிடையாது, பெல்காம் போரில் முகமது கவான் வெடிமருந்தை பயன்படுத்தினார். மீதியெல்லாம் சரியா இருக்கு. 87வது கொஸ்டின். தவறானதை தேர்ந்தெடுக்கவும். முதலாம் ஆங்கிலேய மராத்திய போர் 1775 1782 வரைக்கும். இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் 1803 1806 வரை. மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர் 1817 1819 வரை. சால்பை உடன்படிக்கை 1780. இதில் தவறானது வந்து ஆப்ஷன் டி தான். சால்பை உடன்படிக்கை 1780 கிடையாது, 1782. அதாவது முதலாம் ஆங்கிலேய மராத்திய போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை தான் சால்பை உடன்படிக்கை. அது ஆண்டு 1782. 88வது கொஸ்டின். அவுரங்கசீப் கோல்கொண்டா கோட்டையை 8 மாதங்கள் முற்றுகையிட்டு பின் கைப்பற்றிய ஆண்டு. ஸோ எப்போ அப்படின்னா 1687. 1687 தான் வந்து கோல்கொண்டா கோட்டையை அவுரங்கசீப் வந்து கைப்பற்றியிருப்பார் 8 மாத முற்றுகைக்கு பின். நெக்ஸ்ட் 89வது கொஸ்டின். பொருந்தா தேது. இரண்டாம் பானிபட் போர். சதாசிவராவ் விஸ் அகமது ஷா அப்தாலி. மாவட்டத்தில் பேஷ்வாவின் பிரதிநிதியாக செயல்பட்டவர்கள் வந்து மம்லத்தார் அண்டு காமவிஸ்தார். மாவட்ட அளவில் கணக்கு பராமரித்தவர்கள் தேஷ்முக், தேஷ்பாண்டே. காலாட் படையின் 2 பிரிவுகள் வந்து ரெஜிமெண்ட்டுகள், பிரிகேடுகள். ஸோ இதெல்லாம் வந்து மராத்தியர்களுடைய டாப்பிக்கில் வந்து வரும். பொருந்தாது எதுனா ஆப்ஷன் ஏ. மூன்றாம் பானிபட் போர் தான் சதாசிவராவ் விஸ் அகமது ஷா அப்தாலிக்கு இடையே வந்து நடைபெற்றது. மூன்றாம் பானிபட் போர் அது நோட் பண்ணிக்கோங்க. மூன்றாம் பானிபட் போர்னு நோட் பண்ணிக்கோங்க. 90வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்துக. நிறைய டைம் கேட்ட கொஸ்டின். சங்கம வம்சம், சாலு வம்சம், துலு வம்சம், ஆரவீடு வம்சம். இதுதான் வந்து சரியான வரிசை. முதல்ல சங்கம வம்சம், அடுத்து சாலு வம்சம், துலு வம்சம், ஆரவீடு வம்சம். நெக்ஸ்ட் 91வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். பாருங்க 4 கூற்று இருக்கு. இரண்டாம் சரபோஜி 1803 தஞ்சாவூரில் உள்ளூர் குழந்தைகளின் கல்விக்காக முதலாவது பொது பள்ளியை நிறுவினார். இரண்டாம் சரபோஜி மத பரப்பாளர்கள் கண்ணந்தன்குடியில் நடத்திய ஏழை கிறிஸ்துவ மாணவர்களுக்கான பள்ளியை ஆதரித்தார். முதலாம் சரபோஜி மூலிகை மருந்துகளை தயாரிக்க தன்வந்திரி மகால் என்ற ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவினார். மேற்கத்திய இசை கருவிகளான கிளாரினெட், வயலின் ஆகிய கருவிகளை இரண்டாம் சரபோஜி அறிமுகம் செய்தார். இதில் தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. முதலாம் சரபோஜி கிடையாது, இரண்டாம் சரபோஜி தான் மூலிகை மருந்துகளை தயாரிக்க தன்வந்திரி மகால் என்ற ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவினார். அது நோட் பண்ணிக்கோங்க. 92வது கொஸ்டின். கோகினூர் வைரம் உள்ளிட்ட உலகத்தரம் வாய்ந்த வைரங்களை வழங்கிய பகுதி எது அப்படின்னா அது கோல்கொண்டா கோட்டை. கோகினூர் வைரம் ரொம்ப ஃபேமஸான ஒரு வைரம். 93வது கொஸ்டின். இரண்டாம் சரபோஜி எழுதிய நூல்கள். குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குரவஞ்சி, முத்ரா ராட்சஷ்யா. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் சரி, ஆப்ஷன் டி. 94வது கொஸ்டின். தவறானதை தேர்ந்தெடுக்கவும். தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் தமிழ்நாட்டின் முதலாவது வன உயிரியல் பூங்காவை அமைத்தவர் முதலாம் சரபோஜி. 1832 மார்ச் 7ஆம் தேதி ஏறக்குறைய 40 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு இரண்டாம் சரபோஜி மரணம் அடைந்தார். இவரது இறுதி யாத்திரையில் 90,000 பேருக்கும் அதிகமாக கலந்து கொண்டனர். மராத்தியர் ஆட்சியில் அதிகாரிகளிடமிருந்து ரசத் என்ற முன்பணம் பெறப்பட்டது. பேஷ்வாவின் இராணுவத்தில் இடம்பெற்று இருந்தவர்கள் வந்து அராபியர், அபிசீனியர், ராஜபுத்திரர், சீக்கியர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ.
இது வந்து முதலாம் சரபோஜி கிடையாது, இரண்டாம் சரபோஜி. அதாவது தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் தமிழ்நாட்டின் முதலாவது வன உயிரியல் பூங்கா அமைத்தவர் வந்து இரண்டாம் சரபோஜி. கிருஷ்ணதேவராயர் தன் வெற்றிகள் நினைவாக வெற்றி துணை எழுப்பிய இடம் பார்த்து எங்கே அப்படின்னா சிம்மாச்சலம், அங்கே தான் வந்து எழுப்பினார். ஸோ அது வரைக்கும் ஸ்கூல் புக்கு 95வது கொஷின் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த 3 லெசன்லேருந்து கவர் பண்ணது. 96லேருந்து 110 வரைக்கும், அதாவது 15 கொஷின்ஸ் மீதி 3 டாப்பிக்கில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். 97வது கொஷின் பாருங்கள், தவறான இணைகளை காண்க. பாருங்க, முதல் லோக்பால் ஆணையத்தின் தலைவர் ரஜினா பிரகாஷ் தேசாய், தேடல் குழு தலைவர் பினாகி சந்திர கோஷ். லோக்பால் நடைமுறை வந்து 16/1/2014. லோக்பால் மசோதா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வந்து 1/1/2014. ஸோ தவறான இணை எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, அதாவது 1-2 தவறு. 1-2 ஏன் தவறுனா, முதல் லோக்பால் ஆணையத்தின் தலைவர் வந்து பினாக்கி சந்திர கோஷ் இது வரும். தேடல் குழு தான் வந்து ரஞ்சனா பிரகாஷ் தேசாய். ஸோ மாற்றி கொடுத்துருக்கோம் 1-2. 3-4 வந்து சரியாக இருக்குது. நெக்ஸ்ட் 97வது கொஷின், பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? பாருங்கள், கூற்று 1, கேசி நியோகி என்பவரின் தலைமையில் 1646ஆம் ஆண்டின் பரிந்துரையின் அடிப்படையில் திட்டக்குழு அமைக்கப்பட்டது. கூட்டு 2, இந்திய அரசின் நிர்வாக தீர்மானம் மூலம் 1950 ஜனவரி 15ஆம் தேதி இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஸோ எது அப்படின்னா திட்டக்குழு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது கூற்று 1 வந்து சரி. கூற்று 2 ஏன் தவறுனா, இந்த திட்டக்குழு அமைக்கப்பட்டது 1950 ஜனவரி 15 கிடையாது, மார்ச் 15. 1950 மார்ச் 15ஆம் தேதி தான் திட்டக்குழு அமைக்கப்பட்டது. அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறு. இங்கே மார்ச்ன்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 98வது கொஸ்டின், லோக் அதாலத் பற்றிய கூற்றுகளில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. பாருங்க, மொத்தம் 3 கூற்று இருக்கு, என்னன்றது பார்க்கலாம். கூற்று 1, லோக் என்பது மக்களையும் அதாலத் என்பது நீதிமன்றத்தையும் குறிக்கும். கூற்று 2, இது வழக்குகளை விரைவாகவும் அதிக செலவில்லாமல் மக்களின் பணம், நேரம், சக்தி பாதுகாத்து ஏழைகளுக்கு நீதி கிடைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பாகும். கூற்று 3, குஜராத் மாநிலத்தில் ஜுனாகத் என்னும் இடத்தில் 14/2/1982 அன்று லோக் அதாலத் முதலில் ஏற்படுத்தப்படுது. டிஎன்பிசியில் நிறைய டைம் கேட்ட கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 3 வந்து தவறு. கூற்று 3 என்ன தவறுனா 14/2 கிடையாது, 14/3/1982. ஸோ இந்த மந்த் மட்டும் மாற்றி கொடுத்துருக்கோம், மீதி எல்லாமே சரியாக இருக்குது. ஸோ முதல்ல லோக் அதாலத் எங்கே ஏற்படுத்தப்படுதுன்னா குஜராத் மாநிலத்தில் ஜுனாகத்னு சொல்லுவாங்க, அல்லது உனான்னு கூட ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க, அந்த ஜுனாகத்தை உனான்னு சொல்லிட்டு. ஸோ அது டேட்டெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியமான கொஷின். 99வது கொஷின், பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை? பாருங்கள், கூற்று 1, திட்டக்குழுவில் முழு நேர உறுப்பினர்களின் எண்ணிக்கை 4 to 6 ஆக செயல்படுவார்கள். அது 4 6 பேர் வரைக்கும். இவர்கள் ராஜாங்க அமைச்சர்களின் தகுதி உடையவர்கள். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தவறு. கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து தவறு. ஏன் தவறுனா, திட்டக்குழு முழு நேர உறுப்பினர்கள் வந்து 4 to 7. இது வந்து ராஜாங்க அமைச்சர்கள் கிடையாது, இணை அமைச்சர்களுடைய தகுதி வந்து உடையவர்கள் தான் இவர்கள். அந்த முழு உறுப்பினர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான தகுதி என்ன அப்படின்னா இணை அமைச்சர்களுக்கான தகுதி வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட் 100வது கொஸ்டின், கூற்று 1, முதல் லோக் ஆயுக்தா மகாராஷ்டிரா மாநிலத்தில் 1972 அமைக்கப்பட்டது. டிஎன்பிசியில் இதுவும் நிறைய டைப் கேட்ட கொஸ்டின். கூற்று 2, ஒடிசாவில் 1970 லோக் ஆயுக்தா சட்டம் இயற்றப்பட்டாலும் 1983ஆம் ஆண்டு தான் நடைமுறைக்கு வந்தது. கரெக்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 2 வந்து சரி, கூற்று 1 தவறு. கூற்று வந்து 1 ஏன் தவறுனா 1972 கிடையாது, 1971 முதல் லோக் ஆயுக்தா வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் 1971 அமைக்கப்பட்டது. ஒடிசாவில் வந்து 1970 லோக் ஆயுக்தா சட்டம் இயற்றப்பட்டாலும் 1983ஆம் ஆண்டு தான் நடைமுறைக்கு வந்தது. நெக்ஸ்ட் 101வது கொஸ்டின், சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க. மொத்தமாக வந்து ஒரு 4 கூற்று இருக்கு, வந்து பாருங்க. கூற்று 1, லோக் அதாலத் அமைப்பின் சட்ட அதிகாரம் மாநில மற்றும் மாவட்ட அமைப்புகளால் தீர்மானிக்கப்படும். கூற்று 2, இது உரிமையல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரத்தை பெற்றுள்ளது. இந்த லோக் அதாலத் வந்து எந்த நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரத்தை பெற்றிருக்குன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உரிமையல் நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் வந்து இருக்குது லோக் அதாலத்துக்கு. கூற்று 3, இது நீண்ட காலமாக தேங்கியிருக்கும் குற்ற வழக்குகள் மற்றும் மற்ற அனைத்து வழக்குகளையும் விசாரிக்கும். இதனால் தீர்வு காணப்பட்ட வழக்குகளுக்கு மேல்முறையீடு செய்ய அனுமதி உண்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க 4 கூற்று இருக்கு பாருங்க. கூற்று 1, லோக் அதாலத் அமைப்பின் சட்ட அதிகாரம் மாநில மற்றும் மாவட்ட அமைப்புகளால் தீர்மானிக்கப்படும். கூற்று 2, இது உரிமையல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரத்தை பெற்றுள்ளது. கூற்று 3, இது நீண்ட காலமாக தேங்கியிருக்கும் குற்றவியல் வழக்குகள் மற்றும் மற்ற அனைத்து வழக்குகளையும் விசாரிக்கும். கூற்று 4, இதனால் தீர்வு காணப்பட்ட வழக்குகளுக்கு மேல்முறையீடு செய்ய அனுமதி உண்டு.
இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2 வந்து சரி, 3, 4 வந்து தவறு. 3 ஏன் தவறுனா, அதாவது குற்றவியல் வழக்குகள் தவிர மற்ற அனைத்து வழக்குகளையும், இப்போ குற்ற வழக்குகள் மற்றும் மற்ற அனைத்து வழக்குன்னு இருக்கு, அது கிடையாது. அதாவது இது நீண்ட காலமாக தேங்கியிருக்கும் குற்ற வழக்குகள் தவிர மற்ற அனைத்து வழக்குகளையும் விசாரிக்கும். சரிங்களா? இதனால் தீர்வு காணப்பட்ட வழக்குகளுக்கு மேல்முறையீடு செய்ய அனுமதி இல்லை. உண்டுன்னு இருக்கு, இல்லை. 102வது கொஸ்டின், எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? மொத்தமாக ஒரு 3 இருக்கு பாருங்க. தமிழகத்தில் லோக் ஆயுக்தா அமைக்கப்பட்டது 2018. லோக்பால் தலைவருடைய ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் 65 வயது வரை. லோக் ஆயுக்தா அவருடைய தலைவரோட வயது 5 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. ஸோ இதில் எத்தனை இணைகள் சரியாக இருக்குன்னா 2 இணைகள் வந்து சரியாக இருக்குது. அந்த 2 இணைகள் எது எது அப்படின்னா, முதல் இணை தமிழகத்தில் லோக் ஆயுக்தா அமைக்கப்பட்டது 2018, அது சரியாக இருக்குது. லோக் ஆயுக்தா 5 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை அந்த தலைவருடைய பதவிக்காலம். லோக்பால் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை, அதை நோட் பண்ணி 3 ஆண்டு 65 வயதுன்னு இருக்குது, இது 5 ஆண்டுகள் 70 வயது வரை. 103வது கொஸ்டின், தேசிய திட்டக்குழுவின் துணைத் தலைவர்களை காலவரிசைப்படுத்துக. இப்போ திட்டக்குழுவுடைய தலைவர் யார் அப்படின்னா பிரதமர் தான் திட்டக்குழுவுடைய தலைவர். இப்போ துணைத் தலைவர்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ துணைத் தலைவர்கள் வந்து காலவரிசை வந்து கேட்டிருக்காங்க. அந்தந்த காலகட்டத்தில் யார் பிரதமராக இருந்தாங்களோ அவங்க தான் திட்டக்குழு தலைவராக வந்து இருந்திருக்காங்க. ஸோ இதுக்கான காலவரிசை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது ஆன்சர் வந்து பார்த்தரலாம். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஃபஸ்ட்டு வந்து குல்சேலால் நந்தா, அதுக்கப்புறம் வந்து பிடி கிருஷ்ணமாச்சாரி, அதுக்கப்புறம் சிஎம் திரிவேதி, அசோக் மேத்தா, அப்புறம் டிஆர் காட்கில். இதான் வந்து காலவரிசை. காலவரிசை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. திட்டக்குழுவோடு மேக்ஸிமம் காலவரிசை நிறைய கொஷின் வந்து கேட்குறாங்க. அப்போ வருஷங்கள் தெரிஞ்சால் தான் காலவரிசை வந்து பண்ண முடியும். 104வது கொஸ்டின், கூற்று 1, 1987ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டப்பூர்வ சேவைகள் அதிகார அமைப்புகள் சட்டம் திருத்தப்பட்டது. கூற்று 2, இதன் விளைவாக 2003ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் நிரந்தர லோக் அதாலத் உருவாக்க வழிவகை செய்யப்பட்டது. கூற்று 3, தமிழ்நாட்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிரந்தர லோக் அதாலத் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ 104வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 1, 3 சரி, 2 வந்து தவறு. ஸோ 2 ஏன் தவறுனா, இதன் விளைவாக 2003 கிடையாது, 2002இல் பாராளுமன்றத்தில் நிரந்தர லோக் அதாலத் உருவாக்க வழிவகை செய்யப்பட்டது. நெக்ஸ்ட் 105வது கொஸ்டின், கூற்று 1, 2014ஆம் ஆண்டு ஜனவரி 26 குடியரசு தின விழா உரையின் போது பிரதமர் நரேந்திர மோடி தேசிய திட்டக்குழுவை கலைத்துவிட்டு மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் புதிய குழு உருவாக்கப்படும் என அறிவித்தார். கூற்று 2, அதன்படி 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் தேசிய திட்டக்குழுவுக்கு மாற்று அமைப்பாக நிதி ஆயோக் எனும் புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து தவறு, கூற்று வந்து 2 வந்து சரி. கூற்று 1 ஏன் தவறுனா, இது வந்து 2014ஆம் ஆண்டு ஜனவரி 26 குடியரசு தின விழா வந்து கிடையாது, சுதந்திர தின விழா உரை ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழா உரையின் போது தான் அது வந்து சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் 106வது கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளில் தவறானதை தேர்க. 106 பாருங்க. வீரப்ப மொய்லி தலைமையில் அமைக்கப்பட்ட நிர்வாக சீர்திருத்த ஆணையம் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா அமைக்க வலியுறுத்தியது. மக்களின் குறை தீர்ப்புக்காக உருவாக்கப்பட்ட பழமையான ஓம்புட்ஸ்மேன் அமைப்பினை ஒத்தது. லோக்பாலின் தற்போதைய தலைவர் வந்து அஜய் மாணிக்கராவ் கான்வில்கர். லோக்பால் என்ற சொல் பிராகிருத மொழியிலிருந்து பெறப்பட்டது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 4 வந்து தவறு. 1 என்ன தவறு அப்படின்னா, அது வந்து மொரார்சி தேசாய் தலைமையில் அமைக்கப்பட்ட நிர்வாக சீர்திருத்த ஆணையம் தான் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா அமைக்க வலியுறுத்தியது. 4 என்ன தவறுனா, லோக்பால் என்ற சொல் வந்து சமஸ்கிருத மொழியிலிருந்து பெறப்பட்டது, பிராகிருதம் வந்து கிடையாது, சமஸ்கிருதம். நெக்ஸ்ட் 107வது கொஸ்டின், தேசிய வளர்ச்சி குழு பற்றிய தகவல்களில் எவை சரி? பாருங்க. முதல் 5ஆண்டு திட்டத்தின் அடிப்படையில் 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி உருவாக்கப்பட்டது இந்த தேசிய வளர்ச்சி குழு. இதெல்லாம் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. தேசிய வளர்ச்சி குழு திட்டக்குழுவுடைய இதை பார்வையிடுறது தான் இவங்களுடைய வேலை, செயல்படுத்துறது. 1952 ஆகஸ்ட் 5. முதல் கூட்டம் வந்து 1952 நவம்பர் 8, 9 நடைபெற்றது. 57வது கூட்டம், இந்த தேசிய வளர்ச்சி குழுவுடைய 57வது கூட்டம் 27/12/2012 நடைபெற்றது. மேலும் இதை சிப்காட் முத்திரை என்றும் அழைப்பர். இந்த தேசிய வளர்ச்சி குழு வந்து சிப்காட் முத்திரை என்றும் அழைப்பர். 107வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 3 வந்து சரியானவை. இப்போ 1 வந்து தவறு. 1 ஏன் தவறு அப்படின்னா, ஆகஸ்ட் 5 கிடையாது, ஆகஸ்ட் 6. 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. 8வது கொஸ்டின், லோக்பால் பற்றிய கூற்றுகளில் சரியானவற்றை கண்டறி. 108வது கொஸ்டின் பாருங்க. லோக்பால் என்ற சொல்லுக்கு அரசு காவலன் என்று பொருள்.
லோக்பால் என்ற கூற்றை முதலில் லக்ஷ்மி மால் சிங்வி 1962 உருவாக்கினார். லோக்பால் மசோதா பாராளுமன்றத்தில் மக்களவையில் மே 1968 அறிமுகம் செய்யப்பட்டது. 9 முறை தோல்வியடைந்து 10வது முறை மசோதா நிறைவேற்றப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3, 4 வந்து சரி. 3, 4 சரி. அப்போ 1, 2 வந்து தவறு. 1, 2 ஏன் தவறுன்றதை நான் சொல்லிடுறேன். லோக்பால் என்ற சொல் வந்து மக்கள் காவலன், அரசு காவலன் கிடையாது, மக்கள் காவலன் என்று பொருள். லோக்பால் என்ற கூட்டை முதலில் லக்ஷ்மி மால் சிங்வி 1963 வந்து உருவாக்கினார். 63ல். 107வது கொஸ்டினுக்கு பாருங்க. 2 மற்றும் 3 சரியானவைன்னு சொல்லிட்டேன். அப்போ வந்து 4 என்ன தவறுனா, மேலும் இதை சிப்காட் முத்திரை என்று அழைப்பர். சிப்காட்ன்றது கிடையாது, ரப்பர் முத்திரை. மேலும் இதை ரப்பர் முத்திரை என்றும் அழைப்பர். ஓகேங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க, சொல்ல மறந்துட்டேன். 109வது கொஸ்டின். கூற்று காரணம் பாருங்க. தேசிய வளர்ச்சி மன்றத்தின், அதாவது என்டிசி தலைவர் பிரதமர் ஆவார். மேலும் அனைத்து கேபினட் அமைச்சர்கள், அனைத்து மாநில முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேச முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேச நிர்வாகிகள் மற்றும் திட்டக்குழுவின் உறுப்பினர்கள் இதன் உறுப்பினர்களாக உள்ளனர். காரணம், தேசிய வளர்ச்சி மன்றம் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே திட்டமிடல் தொடர்பான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட அமைப்பாகும். மேலும் திட்டக்குழுவின் செயலாளரே தேசிய வளர்ச்சி மன்றத்தின் செயலாளராக செயல்படுகிறார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம். 110வது கடைசி கொஷின். லோக்பால் அமைப்பின் உறுப்பினர்களை தேர்வு செய்யும் 5 நபர்கள் கொண்ட தேர்வு குழுவில் இடம்பெறாதவர்களை கண்டறியவும். இதெல்லாம் இந்த ஃபார்மேட் இருக்குது பாருங்கள், கட்டாயம் கொஷின் வந்து கேட்பாங்க. இப்போ வந்து ஒரு தலைவரை தேர்வு பண்ணுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தேர்வு குழு வந்து இருக்கும். அதில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, யார் யாரெல்லாம் அந்த தேர்வு குழுவில் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நிறைய டைம் கொஷின் கேட்டிருக்காங்க. பாருங்க, குடியரசுத் தலைவர், இந்திய தலைமை வழக்கறிஞர், பிரதமர், மக்களவை சபாநாயகர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் தவறானது பார்த்தீங்கன்னா எது அப்படின்னா, இடம்பெறாதவர் வந்து குடியரசுத் தலைவரும் இந்திய தலைமை வழக்கறிஞர் இவங்களை வந்து இடம்பெற மாட்டாங்க. மீதி பாருங்கள், பிரதமர் 1, மக்களவை சபாநாயகர் 2, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் 3, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி 4. இதில் இன்னும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. 1, 2, 3, 4. அந்த 1 என்னன்றது பாருங்கள், மொத்தம் 5 நபர்கள் இருப்பாங்களாம். இதில் வந்து 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இடம்பெறாதவர்கள் வந்து குடியரசுத் தலைவர், இந்திய தலைமை வழக்கறிஞர் இவங்க வந்து இடம்பெற மாட்டார்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ இதோட இந்த டெஸ்ட் நம்பர் 15க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து முடிஞ்சது. அடுத்த டெஸ்ட்டில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.